ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் முருங்கைக்காயை வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இது சாப்பிட நல்லாயிருக்கும். எல்லா வித சாதத்துக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாணலில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் பொரிய விட்டுக்கலாம். வீட்டில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் தான் இருந்துச்சு. அதை வச்சு பொரியல் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. செஞ்சு பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் செய்வீங்கன்ட்டு தான் ஷேர் பண்ணுறேன். பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நறுக்கிய தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்க்கறதால புளிப்பு சுவையோட டேஸ்டியாக தான் இருந்துச்சு. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த பதத்தில் வதக்கிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் 3 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் தான் நல்லா வேக வைக்கணும். கத்திரிக்காய் சீக்கிரமே குக் ஆகிடும். முருங்கைக்காய் வேகிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு பதம் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் தீயிலே வேக வச்சுக்கிறேன். உப்பு இப்போவே சேர்த்தா தான் முருங்கைக்காயில் அந்த உப்பு சேரும். இப்போது தண்ணிலாம் வற்றி இந்த மாதிரி அரை பக்குவம் முருங்கைக்காய் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காயை நீங்கள் பாதியாக நறுக்கி அதை 4ஆக நறுக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மறுபடியும் 5 நிமிஷம் மீடியம் தீயிலேயே வேகட்டும். மீடியம் தீ வேணால் சிறு தீயிலேயே வேகட்டும், அதாவது லோ ஃப்ளேம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. அந்த சிம்மிலேயே வைக்கிறதால நல்லா காயெல்லாம் வதங்கி நல்லா சாஃப்டாக வரும். நம்ம அதிகமாக தீ வைக்கும்போது கருகிடும். மறுபடியும் கிளறி விட்டுட்டு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் மீடியம் தீயில் இருக்கணும். முருங்கைக்காய் வெந்து நல்லா தண்ணி சுண்டுனதும் அடுப்பை சிம்மிலேயே வச்சு தான் இந்த மாதிரி செய்யணும். நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மறுபடியும் 2 நிமிஷம் வேக வச்சுருங்க. இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லா வித சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தண்ணி சாறு வச்சு சாப்பிட்டோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தான் பிரச்சனையாக இருக்கும். இன்றைக்கி தண்ணி சாறு வச்சுட்டு முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் இருந்துச்சு. சரி, ஒரு சேஞ்சுக்காக இந்த மாதிரி செய்யலான்ட்டு நான் செஞ்சேன். எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காம நம்ம சிம்மிலேயே வச்சு கிளறி விடும்போது அது சுருண்டு சுருண்டு வரும். அந்த தீயல் வாடையிலேயே அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த மனம். இன்னும் கேட்டால் நம்ம முருங்கைக்காவை பொரியல் செஞ்சாலே எந்த ஒரு காய்கறி குழம்பு பொரியலில் சேர்த்தாலுமே முருங்கைக்காய் வாசனை சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் கத்திரிக்காவோட முருங்கைக்காய் சேரும்போது சூப்பராகவே இருந்துச்சு. முன்னாடி மாதிரிலாம் நான் மீன் வந்தால் தேவலை, இறா வந்தால் தேவலைன்ட்டு என்ன குழம்பு வைக்கிறதுன்ட்டு தலையை பிச்சுப்பேன். ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை. வீட்டில் உள்ள எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் நம்ம இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு பார்த்தோன்னா அது நல்லாவே தான் வருது. இப்போது கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.